வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கைது செய்யப்பட்ட பிள்ளையானின் சகா பிணையில் விடுவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகளுடனான சமாதான உடன்படிக்கை, சர்வதேச பார்வையை ஈர்க்கும் நூல். யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் கட்டடங்களுக்கு தடை, மாநகர சபை தீர்மானம். வடமராட்சி கிழக்கு கடற்தொழிலாளர் சமாசத்தில் ஊழல், வெடித்த சர்ச்சை. நாமலுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர். சட்டவிரோத சொத்துக்களில் குபேரர் ஆனவர்களுக்கு அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை. மாகாண சபை தேர்தலை நடாத்தி மக்கள் பிரதிநிதிகளிடம் அதிகாரத்தை வழங்க வேண்டும், சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. தமிழர்களின் நெச்செய்கையை அபகரித்து யானை வேலி அமைக்கும் செயற்பாடு, ரவிகரன் எம்பி வழங்கியுள்ள உறுதி. இனி விரிவான செய்திகள். கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கிழக்கிலிருந்தான ஒரு அலைவடிவ காற்றின் தாக்கம் காரணமாக நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு, ஊவா, மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்மாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சப்ரகமுவ, மேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட பிள்ளையானின் சகா பிணையில் விடுவிப்பு. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சி சந்திரகாந்தனின் சகா ஒருவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் அஜித் என அழைக்கப்படும் கிருஷ்ணபிள்ளை சுமன் என்பவரே கைது செய்யப்பட்டு இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவால் தேடப்பட்டு வந்த குறித்த நபர் வெளிநாட்டில் தலைமறைவாகி இருந்தார். இந்த நிலையில் மீண்டும் நாட்டிற்கு திரும்பி வந்து 4 நாட்களின் பின்னர் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையை கொழும்பில் இருந்து சென்ற குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006 டிசம்பர் 15 கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் பிள்ளையான் கடந்த ஏப்ரல் 8 கைது செய்யப்பட்டார். இவ்வாறு கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையானிடம் மேற்கொண்டு வரும் விசாரணையின் அடிப்படையில் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மற்றும் பிள்ளையானின் சகாக்கள் பலர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை இடம்பெற்று வருகின்றது. இதன் அடிப்படையில் பிள்ளையான் சகாவான அஜித் என அழைக்கப்படும் கிருஷ்ணபிள்ளை சுமன் என்பவரை சம்பவ தினம் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணையின் பின்னர் மாலையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கையின் சித்தாந்தங்களை உள்ளடக்கிய நூலொன்று வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையின் சமாதான செயல்முறை ஓர் ஆழமான பார்வை, த ஸ்ரீலங்கா பீஸ் ப்ரோசஸ் அண்ட் இன்சைட் வியூ என்ற நூல் பேராசிரியர் GL பீரிஸினால் எழுதப்பட்டு வெளியாகியுள்ளது. தாய்லாந்து மற்றும் கம்போடியா, காசா பகுதி மற்றும் உக்ரைன் மோதல்கள் தொடர்பில் சமாதான முயற்சிகளை உலகம் உன்னிப்பாக கவனித்து வரும் நேரத்தில் பேராசிரியர் GL பீரிஸ் எழுதிய இந்த நூல் வெளிவந்துள்ளது.
30 ஆண்டு கால கொடூரமான போர் முடிவுக்கு வரும் என்ற பரவலான சர்வதேச எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதி தாய்லாந்தில் தொடங்கிய அமைதி செயல்முறையின் அறிவார்ந்த சந்தர்ப்பங்களை நூல் உள்ளடக்கியுள்ளதாக வெளியீட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த அமைதி பேச்சுவார்த்தையின் லட்சியமும் முயற்சியின் சின்னங்களும் உலகளாவிய கவனத்தை ஈர்த்தன. மேலும் பல தசாப்தங்களாக இடம்பெற்ற போர் தோல்வியடைந்த சந்தர்ப்பங்களில் உரையாடல் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையையும் இன மோதல்களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கான படிப்பினைகளை வழங்கக்கூடும் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. சமகால உலக தலைவர்கள் பேச்சுவார்த்தை மூலம் ஆயுத மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் உள்ள சிக்கல்களை புரிந்து கொண்டுள்ள நிலையில் இலங்கையின் சமாதான செயல்முறை ஓர் ஆழமான பார்வை என்பது அமைதி செயல்முறைகளின் சாத்தியக்கூறுகள் மற்றும் பலவீனம் மற்றும் வழியில் ஏற்படும் தவறான நடவடிக்கைகளின் அபாயங்கள் பற்றி சரியான நேரத்தில் நினைவூட்டலை வழங்கியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் கட்டடங்களுக்கு தடை, மாநகர சபை தீர்மானம். யாழ்ப்பாணம் பழைய பூங்கா அமைந்துள்ள பகுதியில் எந்தவிதமான கட்டுமானங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என யாழ் மாநகர சபையின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் மாதாந்த அமர்வு நேற்று மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராசா தலைமையில் மாநகர சபா மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது பிரதி முதல்வர் தயாளனால் குறித்த பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பழைய பூங்கா பகுதியில் ஒரு கட்டடம் அமைவது தொடர்பில் நீதிமன்றில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் நாட்டின் சட்டத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் மதிப்பளிக்கிறோம் என தெரிவித்து தேசிய மக்கள் சக்தியின் 10 உறுப்பினர்களும் சபையிலிருந்து வெளியேறியிருந்தனர். தொடர்ந்து சபையில் உரையாற்றிய பிரதி முதல்வர் தயாளன் சிங்கள மகா வித்தியாலயத்தில் உள்ள ராணுவத்தை வெளியேற்றி அதில் உள்ளக விளையாட்டு அரங்கை அமைக்கலாம் என யோசனையொன்றை சபையில் முன்வைத்தார். குறித்த கருத்தினை சபையில் இருந்த அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டனர். அத்தோடு சபையில் பிரசன்னமாகியிருந்த ஏனைய அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பிரேரணைக்கு தமது ஆதரவினை தெரிவித்ததை அடுத்து சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாமலுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர். மாத்தளை மாவட்டத்தில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிடச் சென்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுடன் இளைஞர் ஒருவர் பகிரங்கமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள முகாமில் ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் சத்தமிட்டு தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். அந்த பகுதியில் பாதுகாப்பான காணிகளை அடையாளம் காண்பதில் முறைகேடுகள் நடப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். தினேஷ் ஐயா எனப்படும் ஒரு நபர் தமக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே நல்ல காணிகளை தேர்வு செய்து தருவதாகவும் தங்களுக்கு வேண்டியவர்கள் அதிகாரத்தில் இருப்பதாக கூறி அவர் பாரபட்சம் காட்டுவதாகவும் அந்த இளைஞர் ஆவேசமாக கூறினார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் அந்த இளைஞரை அங்கிருந்து அகற்ற முயன்றனர். ஆனால் அவர்களை தடுத்த நாமல் ராஜபக்ச அந்த இளைஞரை தனியாக அழைத்து அவரிடம் அமைதியாக பேசினார். உங்களது அரசியலை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், எனது அரசியலை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த மக்களை மாதக்கணக்கில் முகாம்களில் வைத்திருக்க முடியாது. முதலில் அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தேட வேண்டும் என்று நாமல் அந்த இளைஞரிடம் கூறினார். மேலும் அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி மீது ஏதேனும் குறைகள் இருந்தால் அதனை நாடாளுமன்றத்தில் பேசலாம் என்றும் இது மக்கள் துயரத்தில் இருக்கும் வேளையில் வாதிடுவதற்கான இடமல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாமலின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இளைஞர் பின்னர் தனது ஆவேசத்தை குறைத்துக் கொண்டார். நாமலின் கருத்துக்களுக்கு இணங்கிய அவர் இறுதியில் நாமல் ராஜபக்சவை கட்டி தழுவி தனது அன்பை வெளிப்படுத்தினார். இதனால் சிறிது நேரம் பதற்றமாக இருந்த அந்த இடம் ஒரு சுமூகமான சூழலுடன் முடிவுக்கு வந்தது. சட்டவிரோத சொத்துக்களில் குபேரரானவர்களுக்கு அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை. சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கள் சேர்த்திருப்போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருடம் நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கைகளும் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளும் ஆரம்பமாகியுள்ளன. இதன் அடிப்படையில் சட்டவிரோத செயற்பாடுகளின் மூலம் தமது வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்திருப்போருக்கு எதிராக மிக விரைவில் புலன் விசாரணைகளின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும்.
நேர்மையாக நேர்த்தியாக உழைத்திருந்தால் மாத்திரம் எவரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சட்டவிரோதமான முறையில் தற்பொழுது பலர் குபேரர்கள் ஆகியுள்ளனர். அவர்களுக்கு இந்த விடயம் பொருந்தும் என அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடாத்தி மக்கள் பிரதிநிதிகளிடம் அதிகாரத்தை வழங்க வேண்டும். சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நாட்டை மீள கட்டியெழுப்புவதாக இருந்தால் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தி மக்கள் பிரதிநிதிகளிடம் அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தெரிவிக்கையில், நாட்டில் இடம்பெற்ற அனர்த்தத்தின் பின்பு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் உதவி புரிந்தாலும் முழு நாட்டையும் கட்டியெழுப்ப முடியாது. விவசாயம் மற்றும் பெருந்தெருக்களை மீள கட்டியெழுப்புவதற்கு பல கோடி ரூபாய் தேவை. அரசாங்கம் அன்பளிப்பு செய்வோர் மாநாட்டை நடத்தவுள்ளதாக அறிகின்றோம். எது எவ்வாறாக இருந்தாலும் வரவு செலவு திட்டத்தில் மாகாண சபை தேர்தலுக்கு அரசாங்கம் நிதியொதுக்கீடு செய்திருக்கிறது. தேர்தலை விரைவாக நடத்தி மக்கள் பிரதிநிதிகளிடம் அதிகாரங்களை கையளித்தால் மாகாண சபைகள் மூலம் புனருத்தான வேலைகளை மேற்கொள்ள முடியும். புலம்பெயர்ந்தோர் மூலமும் உதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தி அதிகாரங்களை மக்கள் பிரதிநிதிகளிடம் கையளித்தால் மாத்திரமே வெள்ள அனர்த்த பாதிப்பிலிருந்து நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என அவர் தெரிவித்தார். தமிழர்களின் நெச்செய்கையை அபகரித்து யானை வேலி அமைக்கும் செயற்பாடு. ரவிகரன் எம்பி வழங்கியுள்ள உறுதி. கூமடு கண்டலில் தமிழர்களின் நெச்செய்கையை ஊடறுத்து மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையினர் அத்துமீறி யானை வேலி அமைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளமை குறித்து வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கொக்கு தொடுவாய் விவசாயிகளினால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் முறையிடப்பட்டது. அத்தோடு இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடனும் கமநல சேவை நிலைய உத்தியோகத்தர்களுடனும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கலந்துரையாடி நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். அத்தோடு இந்த விடயம் தொடர்பில் உரிய இடங்களுக்கு தெரியப்படுத்தி மகாவலி அதிகார சபையின் இத்தகைய அத்துமீறல் செயற்பாட்டிற்கு எதிராக உரிய நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தும் தம்மால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். அதேவேளை கொக்கு தொடுவாய் கமநல சேவை நிலைய பிரிவில் 2000 ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்களுக்கு பயன்படுத்தப்படும் கோட்டக்கேணி தொடக்கம் எரிஞ்சக்காடு வரையான விவசாய பாதை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் பாரிய போக்குவரத்து இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் கடுமையான முயற்சியால் அடுத்த வருடம் குறித்த வீதியை சீரமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது.